ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் வந்துட்டு பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஸோ இது வந்து 5 மார்க்கில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு சில ஃபார்முலா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபார்முலாஸ் படித்தா போதும். ஒன்று டிஃப்ரென்ஷியேஷன், அதில் சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ் கிடைக்கும், காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி இன்டெக்ரலில் சைனை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ், காஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சைன். இந்த நாலும் தரவாக பிடிச்சிக்கணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் மைனஸ் 1. ஸோ என் எக்ஸ் பவர் மைனஸ் 1. அதுவே இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. இந்த பேசிக் திங் தெரிஞ்சாலே ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் அழகாக எழுத முடியும். ஸோ 10 மார்க்கில் வந்து ரெடக்ஷன் ஃபார்முலாவில் அந்த சைன் காஸ் எக்ஸு சைன் எக்ஸ் அந்த சம்ஸில் ஏதாவது ஒன்று வரலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்குள்ளே வரும். ஸோ பெர்னோலிஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ஃபார்முலா தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்த்துடலாம். So Bernoulli's formula equal to integral of u v dx, that's equal to u v dash minus u1 v double dash plus u2 v triple dash. அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வரும்போது என்ன வரும், சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வரணும். ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அகெயின் மைனஸ் என்ன வரும், u2க்கு அப்புறம் u3, இங்கே 3 டேஷ் இருக்கனால 4 டேஷ் ஆகும். அகெயின் சிம்பிள் என்ன வரும், ப்ளஸ் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு சம்முக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதும் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதுகிறேன். கொடுத்துருக்குற கொஸ்டின் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் கியூப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have 2 terms. ஒன்று வந்து எக்ஸ் கியூப், இன்னொன்று சைன் எக்ஸ். எக்ஸ் கியூப்ன்றது யூ, இந்த யூ டேர்ம். சைன் எக்ஸ்ன்றது இந்த வி டேர்ம். ஓகேவா? இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபார்முலாவுக்கு வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு யூ இருக்குது. யூனா என்ன, ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு யூ இருக்குது. யூனா என்ன எழுதிக்கலாங்க, u ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், v ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கோம், u கேட்டிருக்கோம். u என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது, அதனால் எக்ஸ் கியூப் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு v டேஷ் இருக்குது. v டேஷ்னால் 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷனில் வரும். ஸோ v டேஷ் ஈக்குவல் டு, ஸோ சைன் எக்ஸை பண்ணால் சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த u1 u2லாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் வரும். இந்த v டேஷ் v டபுள் டேஷ்லாம் இன்டெகிரேஷனில் வரும். ஸோ u வந்து டிஃப்ரென்ஷியேஷன், v வந்து இன்டெகிரேஷனில் வரும். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, v டேஷ் இருக்குது. இப்போது v டேஷை இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஓகேவா? சைனை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், மைனஸ் காஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது வி டேஷ்க்கு இங்கே என்ன வரும், மைனஸ் காஸ் எக்ஸ். ப்ராக்கெட் கம்பல்சரி போடணும், இல்லைனா அதோட மீனிங் மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, மைனஸ் u1 கண்டுபிடிக்கணும். u1 ஈக்குவல் டு யூனா என்னது, டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நார்மல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன இருக்குது, எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அதாவது பவரில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எழுதணும். எழுதிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படியே போட்டுடலாம். பவரில் என்ன பண்ணியிருக்கோம், -1 பண்ணியிருக்கோம். இப்போ 3 - 1 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். ஸோ அதனால் 3x² அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வி டபுள் டேஷ் இருக்குது. ஸோ வி டபுள் டேஷ் பண்ணலாமா, வி டபுள் டேஷ்னால் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்க, அதை செகண்ட் டைம் பண்ண இன்டெகிரேஷன். ஆல்ரெடி ஒரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணிட்டோம், இப்போ செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போது மைனஸ் காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறீங்க. இங்கே மைனஸ் இல்லை, வெறும்னே தான் இருக்குது. அப்போ மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க. காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வி காட் சைன் எக்ஸ். ஸோ அதனால் மைனஸ் சைன் எக்ஸ்.
அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. என்ன இருக்குது இங்கே? u2 இருக்குது. ஸோ u2 ஈக்குவல் டு 3 கான்ஸ்டன்ட் 3 அப்படியே எழுதிக்கணும். நம்ம எப்போவுமே எதை வந்து டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணுவோம்னா இந்த எக்ஸுன்ற டேர்ம்ஸை தான் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பண்ணலாம். அப்போ என்ன வரணும்? பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் எழுதணும். பவரில் இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரண்ட்டில் எழுதிட்டேன். பவரில் என்ன பண்ணணும்? -1 பண்ணணும். அப்போது எக்ஸ் பவர் 2 - 1. அப்போ u2 என்ன கிடைக்குது? 3 2s are 6. எக்ஸ் பவர் 2 - 1 என்ன ஆகிடுது? +1 ஆகிடுது. இப்போ இங்கே u2 எழுதலாமா? 6xன்னு எழுதலாம். ஏன்னா பவரில் இருக்கிறத எழுதினாலும் ஒன்று, எழுதலைனாலும் ஒன்று. ஸோ அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு v''. அப்போது என்ன பண்ணணும்? மைனஸ் அப்படியே எழுதிக்கோங்க. சைனை திரும்பவும் இன்டகிரேட் பண்ணால் காசு என்ன காசு? மைனஸ் காசு. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? u3 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ u3 ஈக்குவல் டு 6 கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிடலாம். எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் எழுதுவீங்க. ஸோ அப்போது 6 × 1 6 தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 1 - 1 வந்துடும். 1 - 1 என்ன? 0. அப்போது எனிதிங் பவர் 0 என்னது? 1. அப்போ 6 1s are 6ன்னு ஆகிடும். ஸோ எனக்கு ஸ்பேஸ் இல்லைனால நான் கீழே எழுதிக்கிறேன். u3 என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு v பவர் 4' வரும். இங்கே என்ன இருக்குது? காஸ் எக்ஸ் இருக்குது. காஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வி காட் சைனு. ஸோ அதனால் இங்கே 6 sin x அப்படின்னு வரும். இதை திரும்பவும் பண்ணோன்னா என்ன வரும்? ப்ளஸ் போடுவீங்க. 6 பண்ண முடியுமான்னு கேட்டால் கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0 வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸ் டேர்மை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது u4 ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அதனால் 0. இங்கே வந்து 5 டைம்ஸ் பண்ணுவீங்க. அப்போது சைன் எக்ஸை பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸு. ஸோ அதனால் இங்கே மைனஸ் காஸ் எக்ஸு. ஸோ எப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் 0ன்னு ஒன்று வருதோ அதோட செம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆகிடும். திரும்பவும் 0 பண்ண முடியாது. திரும்பவும் நம்மளுக்கு 0 0 0 தான் வரும். ஆன்சர் 0லேயே போகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஜஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுத போகிறேன்னா -x³ cos x. ஓகே, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3x² sin x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6x cos x மைனஸ் 6 sin x. இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன ஆகிடும்னா 0 × cos x 0 ஆகிடும். அதனால் அந்த டேர்ம் எழுத மாட்டோம். அதனால தான் சொன்னேன் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலுமே இட் பிகம் 0. அதனால் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ செம்ம இதோட முடிச்சுக்கலாம். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணலான்னா cos x எல்லாம் காமனாக எடுத்துக்கலாம். அப்போது எங்கெங்கே காஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் இருக்குது, இந்த டேர்மில் காஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? காஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? -x³ இருக்கும். இங்கே வெறும் 6x இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் சைன் எக்ஸை எடுக்கிறேன். இங்கே சைன் இருக்குது, இங்கே சைன் இருக்குது. அப்போது சைன் எக்ஸை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்குது? 3x³ இருக்குது, x² இருக்குது, மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. அவ்வளோதான், இதோட சம் முடிஞ்சிருச்சு. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், அதில் சைன் காஸ் இந்த ஃபார்மில் தவிர நம்மளுக்கு வந்து காட்டு டேன்லாம் தேவைப்படாது. இது மட்டும் தெரிஞ்சாலே ஒரு 5 மார்க் அழகாக போடலாம்.